அணைக்க எடுத்துக்கொண்டு இருக்கும் வசனம் சங்கீத புத்தகத்தில் இருந்து 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். நான் உனக்கு கேடகமா இருக்கிறேனாக்கா, கேடகம் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் அந்த செய்தியில புரிந்து கொள்ள போகிறோம். அது ஒரு பெரிய பாக்கியம். பாருங்க, ஆபிரகாமுக்கு கூட ஆண்டவர் இதை தான் சொன்னார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை பார்த்து நான் உனக்கு ஒரு கேடகத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லல. மாறாக சங்கீதத்துல என்ன வாசித்தோமோ அதே காரியம் இங்கேயும் சொல்லப்படுது. நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன்.